ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிசாஸ் டைரி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கடல் மட்டி தொக்கு எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ நான் இதுக்கு மட்டியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இது ஒரு 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். ஏன்னா அந்த மட்டியில் சேரெல்லாம் ஒட்டி இருக்கும். அதுக்காக தான் நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துருக்குறோம். இதை நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்துருவோம். எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றுருவோம். இந்த பாருங்கள், இந்த மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணியை விட்டு மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அப்படியே தூக்கி வச்சிட வேண்டியதான். நம்ம இதை வச்சுட்டு நல்லா வேகட்டும். வேகிறதுனா ரொம்ப நேரமாக வேக வேண்டியதில்லை. இதுக்கு உப்பெல்லாம் எதுவும் போட வேணாம், அப்படியே வெந்து வரட்டும். பாருங்கள், கொஞ்சம் கொதிச்சு நல்லா கொதிக்குதில்ல, கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க, அதுவே போதும். அப்படி இல்லைன்னா குக்கரில் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு விசில் வச்சாலே போதும், நல்லா வெந்துடும். இந்த பாருங்கள், நல்லா இந்த மாதிரி திறந்து எடுத்தால் வரணும். அதான், அவ்வளோதான் பக்குவம் வேகிறதுக்கு. இதை நம்ம அப்படியே தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். நல்லா ஆறணும், அதுக்காகத்தான் நம்ம பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். இதை பாருங்கள் எப்படி நம்ம அதை க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறத. இந்த மாதிரி நம்ம ரெண்டாக உரிச்சோம்னு சொன்னால் நம்ம அதில் உள்ளதை எடுத்துக்கிற வேண்டியதான். இதைத்தான் நம்ம சமைக்க எடுக்க போகிறோம். இப்படி தான் நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எல்லாத்தையும் உரித்து நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இதுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கிறணும். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சிடணும். ரெண்டாவது பாலில் நம்ம கரைச்சி வச்சுக்கலாம், தனித்தனியாக வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனோன்னு ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் போல் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம வெங்காயம் இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து தாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கலர் மாறட்டும். இப்போ நமக்கு இந்த காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டு அப்புறமா நம்ம மட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் கருகிடக்கூடாது, அதை நல்லா பக்குவமாக பார்த்துக்கிறங்க. நம்ம எடுத்து வச்சோம்னா தேங்காய் பால், ரெண்டாவது பால், அதை நம்ம ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பால் தனியாக எடுத்து வைங்க. இது நல்லா குக்காகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம தேவையான உப்பு சேர்க்கணும். ஆனால் இந்த மட்டியில் உப்பு சுவை இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். நம்ம மிச்சம் எல்லா வெங்காயமும் வெட்டி வச்சுருக்கிறோம்னா அது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு கத்திரிக்காய் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த டயத்தில் நம்ம கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் வேணாம் அப்படின்னா அதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இது மட்டி நம்ம ஃபஸ்ட்டே வேக வச்சிட்டோங்கிறதுனால ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். அந்த மசாலா வாடையெல்லாம் போயிடணும், அதுக்காக தான் நம்ம வேக வைக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இருக்குல்ல, இதில் நம்ம பொரியரிசி கலந்துக்கிறலாம். பொரியரிசின்னு சொன்னாக்கா நம்ம அரிசியை வறுத்துட்டு நுணுக்கிறது தான் நாங்கள் பொரியரிசின்னு சொல்லுவோம். இது 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இது இந்த மட்டி நம்ம குடல் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது, அதுக்காக இது ரொம்ப நல்லது. இது கிடைக்கிற டயத்தில் நீங்கள் சாப்பிட்டுக்கிறங்க. இது கொஞ்சம் சீசன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ தான் கிடைக்கும், எல்லா டைமும் கிடைக்காது. பாருங்கள், நல்லா இந்த தேங்காய் பால்லாம் வற்றி வந்துடுச்சு பாருங்கள். நம்ம ரெண்டாவது பால் தானே ஊற்றினோம், அது நல்லா வற்றி வந்துடுச்சு. இது அடியெல்லாம் பிடிக்காது, அதனால் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அந்த தேங்காய் பால் அப்படியே ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே தாளித்ததுனால மறுபடியெல்லாம் தாளிக்க வேண்டியதில்லை, அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியாக செஞ்சாச்சு, ஆனால் டேஸ்ட்டாகவும் செஞ்சாச்சு. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.